ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டில் பண்ணலாம். இந்த தட்டைப்பயிறு குழம்பை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம தட்டைப்பயிரை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் இப்போ 200 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தட்டைப்பயிரை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா வறுபட்ட வாசனை வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தாலே போதும். வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிச்சு. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கணும். தட்டைப்பயிரை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வறுத்தெடுத்த தட்டைப்பயிரை நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தட்டைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். எண்ணெய் சூடாகி நல்லா இது 3மே பொரிஞ்சு வந்த உடனே 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா இது 2த்தையும் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பூண்டையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குறதுனால வெங்காயம் தக்காளி 2மே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க. தக்காளி அதுக்குள்ளே வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியோட தோல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கி வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த கரண்டி போட்டு கலந்து விடும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக்கி வந்துடும். பாருங்கள், தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். தட்டைப்பயிறு குழம்புல தட்டைப்பயிறு கூட உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி சேர்த்து பண்ணிங்கன்னா கூட தட்டைப்பயிறு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நமக்கு வேகணும், அதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்குமே நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் அவ்வளவா காரம் இருக்காது, நான் இதை கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவைக்கேற்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான், எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அதாவது புளி இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இருந்தாலே போதும். ரொம்ப புளி சேர்த்துட வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இதில் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தட்டைப்பயிரை அந்த தட்டைப்பயிறு வெந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டைப்பயிறு வெந்த தண்ணியை சேர்க்குறதுனால அதில் நிறைய சத்து இருக்குது. தட்டைப்பயிறு வெந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, குழம்புல அப்படியே சேர்த்துக்கங்க. இப்போ தட்டைப்பயிரெலாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுக்கோங்க.
தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தோம். அதே மாதிரி தட்டைப்பயிரை குக்கரில் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைன்னா தேவைக்கேற்ப இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தட்டைப்பயிர் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தட்டைப்பயிர் குழம்பும் நல்லா கொதிக்கவும் அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா ஓப்பன்லேயே கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடி வைக்க வேணாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நிறைய பேர் தட்டைப்பயிர் குழம்பும் நல்லா கெட்டியாக வரணுங்கிறதுக்காக தேங்காயும் சீரகமும் அரைச்சிட்டு சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் சேர்த்து பண்ணுறதை விட தேங்காய் சேர்க்காமல் தட்டைப்பயிர் குழம்பு இப்படி பண்ணும்போது தான் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குழம்போட செட் ஆகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிர் குழம்பு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்.